மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 26 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, புவனேஸ்வரி வந்துட்டு ரகுராம் ரிலீஸ் ஆனதை கேள்விப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட எப்படி அது தங்க நகையாக மாறுனுச்சு அப்படின்னு கேட்க, பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி, நீயும் நானும் தானே அந்த நகையை மாத்தி கொண்டாந்து நம்ம பீரோல வச்சோம். அது எப்படி மாறும்? இங்க எப்படி அந்த தங்க நகை வந்துச்சு? அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது தங்கமா இல்ல பித்தளையா அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பார்த்தாதாங்க தெரியும் அப்படின்னு. அப்ப கோவிலுக்கு தலைவர்கள் எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததோட லிங்கம் கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, ரகுராம் ஐயா கிட்ட நாங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடக்காது அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கோம். ரகுராம் ஐயா வீட்டுக்கு போயிட்டு நேரா இங்க வருவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் லிங்கமும் டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியலையே. ரகுராம் ஐயாவுக்கு கெட்டது நடக்க போனா மட்டும் இந்த இடத்துல இருக்காங்க, அவருக்கு ஒரு நல்லது அப்படின்னா உடனே முறுக்கிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து போறாங்க. எனக்கு என்னமோ இவங்கதான் ஏதாவது பித்தலாட்டம் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தலைவர்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பூசாரி சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, ரகுராம் ஐயா வந்ததோட பூஜை ஆரம்பிப்போம். அவரு கண்டிப்பா நம்ம எல்லாரு மேலேயும் ரொம்ப கோபமா இருப்பாரு. அதனால அவர் வந்த பிறகுதான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இந்த கோவில்ல எந்த பூஜையும் நடக்கக்கூடாது அப்படின்னு பூசாரி சொல்ல, இதை கேட்டுட்டு தலைவர் சொல்றாரு, ஆமா, அம்மன் ரொம்ப உக்கிரமா கோவத்துல இருக்கா, அதனால ரகுராம் ஐயா வந்தா மட்டும்தான் அம்மனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறமா ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் வீட்டுல உட்காந்துருக்கும் பொழுது சிவா கேக்குறாரு, அண்ணா, கோவில்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, போகலாமா நான் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல சிவா, நான் வரல அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா அதிர்ச்சியாகி, அண்ணா, தலைவர்கள் கிட்ட நீங்க வரதா சொல்லிட்டு வந்தீங்களே அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு சிவா, எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் எந்தவித தப்பும் பண்ணாம எந்த விசாரணையும் இல்லாம என்னை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. இந்த ஊர் மக்கள் என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அதோட இதுக்கு மேலையும் நான் இந்த ஊர் மக்களுக்கு தலைவனா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சிவா. இங்க பாரு, இனிமே எனக்கு அப்புறம் நீதான், நீனே எல்லா பொறுப்புகளையும் பாத்துக்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு ஆப்போசிட்ல நான் இருக்க மாட்டேன். நீங்க தான் எனக்கு எப்பவுமே வந்துட்டு ஹெட். உங்களுக்கு கீழே தான் நான் எப்பவுமே வேலை பார்ப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு சிவா, எனக்கு அப்புறம் நீ தானே இந்த குடும்பத்துல உள்ள நல்லதையும் இந்த ஊருக்கு நல்லதும் செய்யணும், அதை நீ இப்பயே எடுத்துக்க சிவா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவுக்கு வேற எதுவுமே பேச முடியல. அப்ப ஜானகி நேரா சிவாவை பார்த்து, சிவா, அண்ணன் சொல்றது உண்மைதான், அவருக்கு அப்புறம் நீ தானே, நீ ஏன் அந்த கோவில்ல போயிட்டு அந்த முறையெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னதோட சிவா நேரா அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா, எனக்கு இது கொஞ்சம் கூட செய்யறதுக்கு விருப்பமே கிடையாது, ஆனா நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, உங்களுக்கு இதுல என்னம்மா முடிவு அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா சிவா, நீ செஞ்சாலும் என் பெரிய பிள்ளை செஞ்சாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த குடும்பத்துக்காக யாராவது ஒருத்த போனாலே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம பார்வதி நேரா ரகுராம பார்த்து, மாமா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவருக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி ஒரு மட்டமான வேலையை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு பார்வதி, நீ செஞ்சதுல எந்த தப்பும் நான் சொல்ல மாட்டேன். உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்க. இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுயநலத்துக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணாங்க. அதை விட இது பெரிய விஷயம் கிடையாது. இங்க பாரு, நீ உன் புருஷனோட நல்லதுக்காக தானே பண்ண, நீ கவலைப்படாத, எனக்கு அப்புறம் அவன் தான் இந்த ஊர் மக்களுக்கு தலைவனா இருப்பான் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, மாமா, நான் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறமும் எனக்கு பதவி ஆசை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பார்வதி, நீ கவலைப்படாத, உன் ஆசை எப்பவுமே நிறைவேறும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதி ரொம்ப கவலையா இருக்காங்க. அதே நேரத்துல ரகுராம் நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. அப்ப ஜானகி நேரா கடவுள்கிட்ட போயிட்டு, எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து என் புருஷனை காப்பாத்தணும் அப்படின்னு காலையில தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டேன். நீங்க எப்படி என் புருஷனை காப்பாத்திட்டீங்க அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாம நம்ம ஜானகி. அப்ப மாயா வராங்க. மாயா வந்ததோட நேரா ஜானகி மாயா கிட்ட, மாயா, நீ ஏதாவது பண்ணியாமா அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, என்ன பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல,
நீ இல்லை அந்த நகையை மாற்றி வச்சியா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் அந்த நகையை மாற்றி வைக்கல பெரியம்மா. அந்த கடவுளுக்கே தெரியும் எது தப்பு எது சரி அப்படிங்கிறத. அதை தான் அந்த கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும், மாயா கண்டிப்பாக நீ தான் ஏதாவது பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ என் பொண்ணா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஐயோ பெரியம்மா என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும் மாயா, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி அந்த புவனேஸ்வரி வீட்டை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி நேராக வந்துட்டு வீட்டுக்கு கோவமாக வராங்க, எப்படி அந்த ரகுராம் ரிலீஸ் ஆனா அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, வீட்டில் ஃபஸ்ட்டு அந்த நகை இருக்கான்னு பாரு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி போயிட்டு நேராக பீரோல திறந்து நகையை பார்க்குறாங்க. பார்த்தா நகை இருக்கு. அப்போ புவனேஸ்வரி நேராக பசுபதியை கூப்பிட்டு, அண்ணா இங்கே வாண்ணா அப்படின்னு சொல்ல, பசுபதி போயிட்டு, சொல்லுமா நகை இருக்குதானே அப்படின்னு. பசுபதி சொல்றது கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா நகையெல்லாம் வச்ச மெனிக்கு அப்படி இப்படியே தான் இருக்கு. அப்புறம் எப்படி கோயிலில் அந்த தங்க நகை போணுச்சு அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இது உண்மையான நகையா இல்லை பொய்யான நகையான்னு பார்க்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அங்கே உண்மையான நகை இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இது போலி நகையாக தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பீரோல் சாவியை எடுத்து கதவு திறந்து நகையை மாத்துறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்க போகுது? கண்டிப்பாக இது மாதிரி இருக்காது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கூப்பிட்டு சொல்கிறாங்க, அண்ணா நீ நேராக அந்த பத்தருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. உடனே பசுபதியும், இருமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நேராக அந்த பத்தருக்கு ஃபோன் பண்ண அவர் நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வந்ததோட நம்ம பசுபதி நேராக அவர்கிட்ட, இங்கே பாரு, இப்போ நீ பார்க்க போகிற நகையை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி என்ன நகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு, நகையை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த நகையை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நகையை வந்துட்டு செக் பண்ணுறாரு. நகையை பார்த்ததோட பத்தர் அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயா, இது கோவிலில் பார்த்த அந்த நகை தானே அப்படின்னு. அப்போ பசுபதி டக்குன்னு 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வச்சு, இங்கே பாரு, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி நீ சொன்னீன்னா உன் குடும்பத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நகையை உரசி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா இந்த நகை எல்லாமே போலி நகை, இதே எதுக்கு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி நேராக பத்தர்கிட்ட, இங்கே பாரு, எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்னே, கிளம்பி இந்த இடத்த வீட்டிலேருந்து போயிட்டே இரு அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி செம்ம காண்டாகி பக்கத்தில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பசுபதி சொல்கிறாரு, புவனேஸ்வரி கோவப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து யாரை இந்த மாதிரி நகையை மாற்றிருப்பான், அப்படி யாருக்கு இந்த தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்கிறாரு, வேற யாரா இருக்கும், அன்னைக்கு பாத்தியா அந்த மாயா நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கதிர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வந்தானே, அப்பயே உனக்கு புரியல, கண்டிப்பாக அந்த கதிரும் மாயாவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நகை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, லிங்கத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த லிங்கம் வந்துட்டு நம்ம கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு, லிங்கத்துக்கிட்ட நகை இல்லை அப்படின்னு அடித்து பேசியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக நம்ம கிட்ட தான் நகை இருக்கும் அப்படின்னு அந்த மாயா கண்டுபிடிச்சிருக்கா. அதை வச்சு தான் நம்ம வீட்டுக்கு அந்த கதிர் வந்து நகையை மாற்றிருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நகையை திருடி இருப்பான், அவனை போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா முட்டாள்தனமாக பேசாத, இப்போ போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நகையை மாற்றி வச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் போலீஸ்கிட்ட சிக்குவோம். ஏன்னா அந்த நகையை எடுத்ததே நம்ம தான். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் எதுவுமே சொல்ல முடியாது. இதை அப்படியே மூடி மறைக்கிறத தவிர்த்து வேற வழி கிடையாது. ஆனால் அந்த ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும், இன்னைக்கு அந்த ஜானகி என் காலில் வந்து விடுவா, மன்னிப்பு கேட்பா அப்படின்னு நான் எவ்வளோ ஆனந்தத்தில் இருந்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் நம்ம விரிச்ச வலையில விழுவாங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம், ஆனால் அவ்வளோ சுலபமாக தப்பிச்சிட்டாங்களே, அந்த மாயாவும் கதிரை இருக்கிற வரைக்கும் அது குடும்பத்தை நெருங்க முடியாது போலையே அப்படின்னு செம்ம கோவத்தில் இருக்காங்க புவனேஸ்வரி. அந்த நேரம் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருடா, உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தோம், அதையும் நீ உருப்படியாக பண்ணலையே அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, ஏன்பா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏதோ பஞ்சாயத்தில் ரகுராம கைது பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு.
அப்ப கார்த்தி சொல்றதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கியா என்ன அப்படிங்கறதே தெரியல கார்த்தி. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் போயிட்டே இருக்க, வீட்லயே இருக்க மாட்டேங்கிற. உன் அத்தைக்காக ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணிருக்கியா? எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த தனாவை இழுத்துட்டு ஓடுனா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அதையே நீ பண்ணாம நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அந்த நகையை மாத்தி வச்சு எப்படியாவது அந்த ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்தலாம்னு பார்த்தோம். ஆனா அந்த தங்க நகை எப்படியோ மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, அப்ப நம்ம கொண்டு போய் ரேஷ்மா கிட்ட கொடுத்த நகை ஐயோ போலி நகையா, நல்ல வேளை அவ கண்டுபிடிக்கல. அப்படி அவ கண்டுபிடிச்சிருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, ஏதாவது பண்ணுவியா இல்லையா உன் அத்தைக்காக அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டீங்க போதில்ல, கண்டிப்பா அந்த வீட்டுல உள்ள தனாவை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தா. நாளைக்கு காலையில இந்த ஊரே அவமானப்படுற மாதிரி தனாவை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர்த்து நீ எதுவும் பண்ற மாதிரியே தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தி என்ன பண்றாருன்னா, யாருக்கும் தெரியாம நேரா ரகுராமரை வீட்டுக்கு வராங்க. நம்ம ரூம்ல தனா வந்துட்டு போர்வையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. கதிர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி யாருக்கும் தெரியாம நேரா தனா இருக்கிற மாடி பக்கம் ரூமுக்கு வராரு. வந்துட்டு நேரா கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து கதவை சாத்திட்டு லாக் பண்றாரு. அப்ப யாரடா இது கதவை திறந்து சாத்துறது, கதிரோ அப்படின்னு திரும்பி பார்த்தா கார்த்தி வந்து நிக்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட தனாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. தனா நேரா கார்த்தியை பார்த்து, ஐயோ இங்க எங்கதுக்கு சார் வந்தீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, நான் உன்னை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. நீ எதுக்காக இப்படி என்னைய டக்குன்னு மறந்துட்டு கதிரை கல்யாணம் பண்ணி இப்படி சுலபமா மூவ் ஆன் பண்ணிட்ட? இப்படி நீ சுலபமா என்ன மறப்பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை தனா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக் சார், அந்த பஞ்சாயத்துல உங்க கூட என்னால வாழ முடியாது. தாலி கட்டின கதிர் கூட தான் நான் வாழ முடியும்னு சொல்லிட்டேன். இது என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா கதிர் கூட நான் இன்னும் சேர்ந்து வாழவே இல்லை. இங்க பாருங்க சார், நீங்க மட்டும் இங்க வந்தது எங்க அப்பாவுக்கோ எங்க குடும்பத்துக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய அவமானம் ஆயிரும். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க சார் அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்லதனா, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்த போது என்னை பாம்பு குத்திருச்சு தெரியுமா? அப்ப என்னை மாயாவும் கதிரை தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த விஷயத்த மட்டும்தான் சொன்னாங்களா? நான் நான் தான் அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டேன். இது மாதிரி நான் உன்னை கூப்பிட்டுட்டேன் பண்ண வீட்டுக்கு. அப்ப திடீர்னு நீ மயக்கமிட்டு விழுந்துட்ட. நான் உன்னை தூக்கிட்டு போனா எல்லாரும் வந்துட்டு சந்தேகமா பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மாயாவுக்கும் கதிருக்கும் ஃபோன் பண்ணி பண்ண வீட்டுக்கு வர வச்சு அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டல் உன்னை தூக்கிட்டு போக சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா கேட்குறாங்க, அப்படியா சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்புறம் எப்படி திடீர்னு மாயாவும் கதிரும் பண்ண வீட்டுக்கு வருவாங்க? நான் தான் அவங்கள வர சொன்னேன். நீ வந்தது யாருக்குமே தெரியாது. என்னாலதான் நீ அன்னைக்கு உயிர் பழிச்ச. என்ன கதிர் வந்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கி கொண்டு போய் போட்டான், அவ்வளவுதான். மற்றபடி நீ உயிர் பழிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு. அப்ப தனா நேரா கார்த்தியை பார்த்து, இந்த விஷயத்த பத்தி மாயா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எப்படி சொல்லுவாங்க? ஒருவேளை நீ வந்துட்டு என் மேல சிம்பத்தி கிரியேட் பண்ணி கதிரை வேணான்னு சொல்லிட்டு நீ ஏன் கூட வந்துட்டியன்னா அதனாலதான் அவங்களோட அந்த திட்டம் தெரிஞ்சு போயிரும்ல. அதனாலதான் அவங்க உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா தானா, உனக்காக நான் எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? உனக்கே தெரியும். நான் பல் காலேஜில் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் வேணான்னு சொன்னேன். ஆனா நீ தான் வந்துட்டு என்னை துரத்தி துரத்தி காதலிச்ச. ஆனா கடைசியில இப்படி நீ என்னை விட்டுட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தனா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சார் நானுமே எதிர்பார்க்கல, சூழ்நிலை எப்படி அமைஞ்சு போச்சு, அதுக்கு நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனா நேரா கார்த்தியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப கார்த்தி நேரா தனா கிட்ட, இல்ல தனா, நீ இப்ப என் கூட வந்தே ஆகணும், உன் திங்ஸ் எல்லாம் எடு அப்படின்னு சொல்ல தனா கேக்குறாங்க, எங்க சார் கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ கூட கண்டிப்பா வந்தே ஆகணும், நீ வா, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா தனாவோட சுட்கேஸ் பெட்டி எடுத்து வச்சு தனாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க.
இதை பார்த்ததோட தனா டக்குன்னு அந்த பொட்டியை தள்ளி விட்டு, என்ன சார் பண்றீங்க? யாருக்காவது காதல விருந்து போகுது, தயவு செஞ்சு விட்டுருங்க சார், தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. இப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல தனா, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீ என் கூட வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் கார்த்தி தனாவோட திங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் கார்த்திக் சார் இப்படிப்பட்ட ஒரு பிடிவாதத்தை பிடிக்கிறாரு, இவரை எப்படி நான் சமாதானப்படுத்துறது அப்படின்னு தனா திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. வெளியில யாருக்காவது காதுல விழுந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அதே நேரத்துல டக்குன்னு ஜானகி ரூமுக்கு கதவை தட்டுறாங்க. அப்ப தனா தனான்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. தனா நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார், நீங்க கட்லைக்கு கீழே ஒளிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய கட்லைக்கு கீழே ஒளிய வச்சுட்டு நம்ம தனா போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்ப ஜானகி எங்கேருந்து வந்துட்டு, தனா, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அதெல்லாம் யாரும் இல்லத்த அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல, எனக்கு யாரோ இந்த ரூமுக்குள்ள வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, திடீர்னு ஒரு கெட்ட கனவு, அதான் தனா வந்தேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா அப்படி யாரும் இல்லம்மா, நீங்க போங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, தயவு செஞ்சு எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது, நம்ம குடும்பத்தோட மானம் தான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது கேட்டுட்டு தனா சொல்றாங்க, அம்மா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க அப்படின்னு. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, என்ன இது, தனா வழக்கத்துக்கு மாறா இப்படி என்ன வெளியில விட்டு கதவை சாத்துறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு ஜானகிக்கு டவுட். இருந்தாலும் தனா தூங்க போறா, அதனாலதான் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ட்டு ஜானகி இந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா கட்டில விட்டு வெளியில வந்துட்டு தனா கிட்ட, இங்க பாரு, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்ல. அப்ப தனா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க சார், எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், நம்ம 2 பேருக்குமே முறைப்படி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் நீங்க வந்துட்டு என் அத்தையோட பையன் அப்படின்னு கூட தெரியாது எனக்கு, நான் வந்துட்டு உங்க கூட வரல, எங்க அப்பா முடிவு பண்ணவனையே கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணேன், அப்பதான் நீங்க வந்தீங்க. எனக்கு அப்ப கூட எங்க அப்பாவோட முடிவு தான் முக்கியம். இப்பயும் அதே தான் சொல்றேன், எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே எங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எங்க அப்பா இப்ப ஏன் மனசு உடைஞ்சு போய் இருக்காரு. இந்த நேரத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன்னா எங்க அப்பாவுக்கு இது ரொம்ப பெரிய அவமானம் ஆகிரும். தயவு செஞ்சு நீங்க என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, தனா, அப்ப நீ என் கூட வரமாட்டல்ல, நான் இப்பவே இந்த ரூமுக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்துறாரு. இதை பார்த்துட்டு நம்ம தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. சார் தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க, எனக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும் அப்படின்னு. ஆனா கார்த்தி சொன்னது கேட்கவே இல்லை. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்ப டக்குன்னு நம்ம ஜானகிக்கு கார்த்தியோட குரல் கேட்டதோட, என்ன இது, தனாவோட ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது, கதிர் வேற வீட்டுல இல்லையே அப்படின்ட்டு நேரா ஜானகி தனாவோட ரூமுக்கு போயிட்டு கதவை தட்ட. அப்ப கார்த்தி ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாரு. அப்ப நம்ம ஜானகி நேரா கார்த்தியை பார்த்ததோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா அவங்க கிட்ட, என்ன பாக்குறீங்க, நான் இப்படிதான் தனாவை டெய்லி வந்து பார்த்துட்டு போறேன், நீங்க எனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணதுனால நானும் தனாவை இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகி தனாவை ஓங்கி அறையிறாங்க. நீங்க பாரு, வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப பெரிய அசிங்கம், ஏன் தனா இப்படி பண்ண அப்படின்னு. தனா சொல்றாங்க, அம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது கார்த்திக் சார் தான் என்னை மிரட்டுறதுக்காக இப்படி வந்து பேசுறாரு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி நேரா கார்த்தியை பார்த்து, நீ எப்படிப்பட்ட கேடின்னு எனக்கு தெரியும், மரியாதையா இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.